It shall be the duty of every citizen of India to develop scientific temper, humanism, spirit of inquiry and reform. வாட் இஸ் சயின்டிபிக் டெம்பர்? சயின்டிபிக் டெம்பர்னா எல்லா விஷயத்தையும் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட இல்லைன்னா ஒரு சயின்டிபிக் மைண்ட் செட்டோட பாக்குறது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே இந்த சயின்டிபிக் டெம்பர் இருக்குன்னா அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதோட நெசசிட்டி என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு புக்கு The Necessity of Scientific Temper, compiled by Mr. K. Veeramani. It challenges all the superstitious belief and the pseudosciences that we have. Starting with astrology. Astrologyல ஒரு 9 கிரகம் இருக்கும். நடுவுல பூமி, அதை சுத்தி சூரியன் சந்திரன் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் சூரியன் சந்திரன் எல்லாம் பிளானட்டே கிடையாது, ஆனா அது பிளானட்னு கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஒரு ஜியோசென்ட்ரிக் தியரி, பூமி சென்டர் அதை சுத்தி எல்லாம் வருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணா அது ஆஸ்ட்ராலஜி. இந்த மாதிரி ஒரு பேசிக் அப்டேட் கூட பண்ணாத ஒரு சிஸ்டம் வச்சு இன்னும் நம்ம லைஃப் டெசிஷன்ஸ், முக்கியமான லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா we have to think about it. Number 2, மானுஷ்யம் நிறைந்த ஒரு இடம், paranormal activities, அந்த மாதிரியான சூப்பர்ஸ்டிஷனை ஏன் மீடியாவே ப்ரமோட் பண்ணுது? ஒருத்தங்க வாயில இருந்து ஒரு ஐடல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலையை எப்படி இங்க இருந்து எடுக்க முடியும்? பயாலஜி வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா அது பாசிபிளே கிடையாது. அப்படின்னா they are doing something else. இதை சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். Is supernatural power proven according to science? That's the question. If it is not proven according to science, then don't believe it. They are doing some magic. இந்த மாதிரியான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு புக். Must read for all of the youngsters.